வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கொண்டக்கடலை தேங்காய் பால் கிரேவி பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இதை இன்னைக்கு குக்கர்ல ஒன் பார்ட் ரெசிபியா பண்ண போறோம். இது சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு விட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 150 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில பாதி மூடிய கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 3/4 கப் அளவுக்கு இருக்கு. இதை மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்த்து தேங்காய் பாலா எடுத்து வச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிச்சதும் அதுல 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய வச்சுங்க. அடுத்து கறிவேப்பிலை, இது கூட நம்ம அரைச்சு வச்ச வெங்காய பேஸ்ட், வெங்காய பேஸ்ட லைட்டா வதக்கியாச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. 2 நிமிஷமா வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அரைச்ச 2 தக்காளியையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வதக்கிக்கங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால சாதாரணமா நம்ம சேர்க்கறத விட மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். இதுல 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச கொண்டக்கடலையை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். நம்ம மசாலாவோட சேர்த்து வேக வைக்கிறதுனால 4 விசில் வந்தா சரியா இருக்கும். இப்ப 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். கொண்டக்கடலை எல்லாம் கரெக்டா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். கலந்து விட்டுட்டு இதுல தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது லைட்டா ஒரு கொதி வரும்போது நம்ம இறக்கிடணும். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்ப லைட்டா கொதி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கொண்டக்கடலை தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.